ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரு வர்த்தக போரே நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு 50% கிட்ட வரி போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் வந்தார் இல்லைங்களா, டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து 50% வந்து வரி போட்டிருக்காரு. அதில் வந்து 25% வரி வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. மீதி 25% ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நடைமுறைக்கு வருது. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கண்ட்ரிக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அந்த 20, 18, 19 இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவை வந்து இதை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடு இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அதை பிடிக்கல. அதனால் நம்ம மேலே வரி போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் அமெரிக்க நிறுவனமான டார்கெட்டு, வால்மேட்டு, அதுக்கப்புறம் அமேசான், இது எல்லாமே அங்கங்கே அப்படியே அந்தந்த பொருட்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க வாங்காமல். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவில் வாழ்கிற எல்லாத்துக்குமே வந்து இது பிரச்சனை தான். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் உள்ள எல்லாத்துக்குமே இது பிரச்சனை தான். ஏன்னா வந்து அவங்க வந்து அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அவர் என்ன இதனால் நமக்கு வரி செலவு அதிகமாக வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் தப்பான ஒரு முடிவு. அதனால் வந்து அவங்களுடைய வர்த்தகம் தான் பாதிக்கும். வர்த்தகம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிதி சுமைகள் அடி வாங்கும். இது இல்லாமல் அவங்களுடைய உள்நாட்டு போர்கள்லாம் வெடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க இந்த அளவுக்கு வரி ஏற்றிட்டாங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது யாருமே இப்போ இருக்கிற சூழ்நிலை வாங்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அவர் எதுக்காக பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு 37 மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு வந்து அவங்க வந்து கடனை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடனை பண்ணுறதுக்காகவா அப்படின்னு தெரியல. பட் இது போக போக தான் தெரியும். ஆனால் நமக்கு வந்து நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு பண்ணுற எல்லா பொருட்களுமே இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம அதர் கண்ட்ரிக்கு வந்து சப்ளை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது அதர் கண்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய இந்தியா மார்க்கெட் வந்து அந்த பீக்கில் போயிடும். ஸோ நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கணும்னு நமக்கு ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா மட்டும் தான் பாதிக்கப்படுமே தவிர நம்ம எதுவும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஏன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட எல்லா நாட்டுக்குமே வந்து வரி விதிச்சிருக்காங்க. அதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும், கனடா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி உள்ள நாட்டுக்கு தான் அதிகமாக வந்து வரி விதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறைக்கு நம்ம 25% வந்துருச்சு. மீதி 25% வரி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இதனால் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு பண்ணும்போது இதனுடைய ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ அதை தான் எல்லாமே எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய வர்த்தகம் வந்து நமக்கு அதிகமாக கை கொடுக்கும். இப்போ அமெரிக்கா இல்லாமல் அடுத்த நாட்டுக்கு போகும்போது அதிகமாக கை கொடுக்கும் அப்படிமாரி எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பண்ணினதை வந்து இதோடைய பேக்லாஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரம்முக்கு வந்து அடி வாங்கும். ஏன்னா இது உள்நாட்டு போர் வெடிக்கும் கண்டிப்பாக. இப்போவே அங்கே அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு போரெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கேயும் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் பாருங்கள். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே தெரியும். அங்கே இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில இதில் வந்து மறைக்கிறாங்க, சொல்லலை. ஆனால் அது கூடி சீக்கிரமே அது வெளியே வந்துடும் பாருங்கள். ஏன்னா இந்தியா பொருட்கள் வந்து அங்கே எல்லாமே விரும்பி வாங்குகிறாங்க. ஏன்னா அது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி போனது, லைக் பண்ணி எல்லாம் வாங்குகிறாங்க. பட் அது தடை பண்ணதுனால இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட போகிறது அமெரிக்காவில் வாழ்கிற அந்த மக்கள் தான் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு இதுலனா வேறு சோர்ஸ் நம்ம அதை நம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம நாட்டை வந்து ஒரு வர்த்தக நாட்டாக உருவாக்கிட்டாங்க. அது வந்து இப்போ நம்ம நாட்டில் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நம்ம நாட்டிலே நம்ம விற்றோம்னு வச்சுக்க அதோட ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வர்த்தகம் வரும்போது நம்ம அடுத்த நாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க வரி போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கூடிய சீக்கிரமே அதுக்கு அவர் பின் வாங்குவார்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் வந்து இந்த டெபிட் ஸ்பைரல்ங்கிற ஒரு இது இருக்குது. அது எதுனா அமெரிக்காவுக்கு இந்த டெபிட் ஸ்பைரல் தான் அடி வாங்க போகுது. அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 37 மில்லியன் அளவுக்கு வந்து அவங்க கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இது போகிற போக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறதுனால இன்னும் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டு ரொம்ப அடி வாங்கி அங்கே உள்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு வால்மார்ட் அந்த மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா பழைய லேபிள்லாம் எடுத்துகிட்டு புதிய லேபிள் எடுத்து ஒட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த பழைய ப்ரைஸை எடுத்துகிட்டு எல்லாமே நியூ ப்ரைஸ் அந்த டேக் எடுத்துகிட்டு புது டேக் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. அதில் எல்லாம் மிஸ் ஆனது தான் அங்கே இருக்கிறவங்க ஒரு வீடியோவை எடுத்து எல்லா சேனலுக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாட்டு மக்கள் வந்து அதிகம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி போயிட்டுருக்கு. இது ட்ரம்ப் பண்ணது வந்து உண்மையான ஒரு நல்ல விஷயமா இது எனக்கு தெரியல. அவர் சிந்திச்சு பண்ணாரா இல்லை அப்படின்னு எதுவுமே. Guys, the tariffs are in active effect. Look at these clothes in Walmart.
ஏன்னா இப்போ வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அந்த அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அது யார் கட்டுவா? அமெரிக்காவில் வாங்குற அந்த மக்கள் தான் கட்டுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4% டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 6ல் இருந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6. இப்போ ஒரு துணி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா $6 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே $11 வரை இன்க்ரீஸ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட அப்போ பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஒரு 65% வந்து டாலர் எல்லாமே இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா now it's $24.97. எல்லாமே While in the store we saw anywhere from $1 to $8 price increases across products all over the store. ஒரு பூகம்பம் வெடிக்கும். வால்மார்ட்டில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து அவர் நமக்கு வரி அதிகமாக வருதுன்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் இது வந்து அவருக்கு வச்சுக்கிட்ட அவரே அந்த ஆப்பு கூடிய சீக்கிரமே அதை அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதை வந்து ரிவர்ட் பேக் பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா இது அப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா எல்லா மார்க்கெட்டு எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா இது உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கு இது நிறைய சான்ஸு. ஏன்னா லாஸ்ட்டாக இலங்கையில் நடந்தது பார்த்தீங்களா, அந்தமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது அமெரிக்க மக்கள் வந்து கூடி சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் பார்த்தீங்கன்னா 50% வந்து நமக்கு இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க. இந்த 50% டேரிஃப்னால் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா வாழ்கிற மக்கள் தான். ஏன்னா வந்து அதிகமாக வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற நிலைமைக்கு போகும். அதனால் வந்து அங்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மேனிட்ரி பாலிசினால் கண்டிப்பாக இந்த மேனிட்ரி பாலிசி என்னென்னா அரசியல் தலையீடுனால அங்கே இருக்கிற பொருளாதாரம் அடி வாங்கும். அதுதான் இந்த மேனிட்ரி பாலிசிங்கிறது. அங்கே வந்து 2 விதமான பாலிசி பயன்படுத்துகிறாங்க. மேனிட்ரி பாலிசின்னு ஒன்று, ஃபிஸ்கல் பாலிசின்னு ஒன்று. இந்த மேனிட்ரி பாலிசின்னா என்னென்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி அமெரிக்காவிற்கு ஃபெட் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஃபெட் என்ற அமைப்பு தான் வந்து வட்டி விகிதத்தை வந்து கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறத வந்து அந்த அதெல்லாமே கட்டுப்படுத்துறது வந்து இந்த ஃபெட் என்ற அமைப்பு. அதுதான் வந்து மேனிட்ரி பாலிசி வந்துடும். அந்த ஃபிஸ்கல் பாலிசினா இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்காதுங்களா, அவங்களுடைய சகாக்கள் அவங்க வந்து வட்டியை கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறது அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ வந்து இந்த மேனிட்ரி பாலிசி கையில் வந்து இப்போ கண்ட்ரோல் இருக்கிறதுனால இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வட்டியை வந்து குறைங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு. அப்படி வட்டி குறைச்சாங்க அப்படின்னா பணப்புழக்கம் மக்களிடம் அதிகமாகும். ஆனால் விலைவாசி ஏறிடுச்சு. அங்கே தான் வந்து நமக்கு பணவீக்கம் அதிகமாகுது. அதை தான் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க, பணவீக்கம் என்று சொல்லுவாங்க. அந்த பணவீக்கம் அதிகமாகிறதுனால அதாவது பொருட்கள் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்க, பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அந்த நாட்டினுடைய வர்த்தகம் ஃபுல்லாகவே அடி வாங்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேனிட்ரி பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேனிட்ரி பாலிசி வந்து 1% வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதனால் மக்களிடம் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இப்போ பல பேங்க்குக்கு வந்து வட்டிக்கு வந்து காசு கொடுப்பாங்க. கம்மியான வட்டிக்கு வந்து இப்போ HDFC, ICICI பேங்க் இந்த மாதிரி வந்து காசு கொடுத்து மக்களிடம் வந்து லோன் வேணுமா அதுமாரி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுவே இப்போ வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபெட்டுங்கிற அமைப்பு வந்து அந்த வட்டி விகிதத்தை, அந்த ரெப்கோ வட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா லோனு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அந்த எல்லா இடத்துலையும் இப்போ லோன் கொடுத்தாங்களே அதை எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு போய் விடும். ஏன்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க இப்போ அந்த ஃபெட் அமைப்பு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370 மில்லியன் அளவுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய அமௌண்ட்டில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 லட்சம் கோடி வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 1% தான். கிட்டத்தட்ட ஒரு 2%, 3% அப்படின்னா இது இன்னும் கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும், ஆனால் பொருட்கள் வந்து அளவு வந்து குறையும். அதாவது எப்படி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வந்து கம்மியாயிடும், அந்த இடத்த பணப்புழக்கம் அதிகமாகிடும். ஏன்னா வட்டி கம்மிங்கிறதுனால இவங்க வந்து பணம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்கும். அந்த இடத்துல வந்து இந்த ஃபெட் அமைப்பு வந்து இருங்க நாங்கள் அச்சடித்து தரேன்னு சொல்லி பணத்தை கொடுக்கும்போது என்னது பணம் அதிகமாகும் போது பணப்புழக்கம் அதிகமாகும். ஆனால் பொருட்களுடைய தேவை வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் ஏற்படும். அந்த இன்ஃப்ளேஷனால் பணவீக்கம் அதிகமாகி கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட போகிறது அந்த மக்கள் தான். ஏன்னா அவர் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக வந்து இது மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சிட்ருக்காரு. அது தவறு. ஏன்னா பணவீக்கம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ 1 கிலோ தக்காளி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா 1 கிலோ தக்காளி வந்து
கம்மியாக இருக்கும்போது 100 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கலாம். அந்த வர தக்காளியோட அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தக்காளியோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அந்த வசதியான உள்ளவர்கள் மட்டும்தான், இப்போ 1 கிலோ தக்காளி 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபா யார் வாங்குவா? வசதியான உள்ளவர்கள் மட்டும்தான் வாங்க. அப்போ அந்த அடித்தட்டு மக்கள் வந்து கடைசி வரையுமே அந்த பாதிப்பில் தான் இருப்பாங்க. இதுதான் அங்களுடைய நடக்கிற அந்த உண்மை நிலைகள். இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை ரிவர்ட் பேக் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.